Hey guys, welcome back. எனக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க. அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இதுதான் நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த தளபதியோட ஆடியோ லான்ச் மேலே நடந்ததுல அந்த டைமில் இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ ஒரு தம்பியை பார்ப்பேன். ஃபேமிலிஸ்னு ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகிட்டே இருந்தேன் அந்த பையன். இப்போ ரீசெண்டாக வந்து கை ஃபுல்லாக கட்டு காசு வச்சுக்கிட்டு இந்த இந்த என்ன 15 எத்தனை வயசு போல இந்த வயசில் நான் கார் வாங்குறேன் ஃபேமிலிஸ், அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுவும் நான் ஏதோ மஹிந்திரா தாரோ ஏதோ ஒரு கார் வாங்குறேன்னு ஷோரூமுக்கு போய் நான் கருப்பு கலர் கார் வாங்க போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். சரி ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஏதோ நல்லா காசு வருது போல இருக்குது அப்படின்னு நானும் அவரை ஃபாலோவும் பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல. நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வருவார் விட்டுருவேன். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தா, ஏன்டா நொன்னைங்களா போயும் இந்த குட்டி குஞ்சான்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களே, அவன் உங்களை ஸ்கேம் பண்ணிட்டான்டா. ஸ்கேம் 15 வயசு பையனா? ஏன்னா அப்படி என்ன ஸ்கேமு? 15 வயசு பையன்கிட்ட எப்படா அவ்வளோ லட்சத்தை கொடுத்து ஏமாந்தீங்க? அவன் காரு பைக்கெல்லாம் வாங்குறானா? அவன் ஒரு ஸ்கேமர் தெரிஞ்சுக்கிட்டே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? அதான். ஸோ அவர் அன்பு தம்பியின் அட்டகாச ஸ்கேம் அப்படின்னு மிஸ்டர் கேக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் வந்தேன். ஏன்னா ஃபோனை திறந்தா அந்த பையன் மட்டும்தான் இருப்பான். இப்போ நிறைய பேர் அதை வந்து அவனை ட்ரால் பண்ணி அவர் வந்து நம்ம தளபதியோட ரசிகர் போல இருக்கு. டிவிக்கே கொடியை தோளில் போட்டுட்டு நான் வந்து மலேசியாவுக்கு போகிறேன், அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்னு தளபதியோட ஏர்போர்ட்டில் ஏஐயில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதுலேயும் மாட்டிக்கிட்டு இல்லை நான் அழுது வீடியோ போட்டிருக்கேன். நான் உண்மைக்கும் போனேன், அங்கே சின்ன குழந்தைங்களை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இதனால் அடல்ட்ஸ் ஒன்லி ஷோவாக நடத்துகிறாங்க. தளபதி தானேடா, முக்கியமாக அவருக்கு குழந்தை ஃபேன்ஸ் தானே ஜாஸ்தி. டிக்கெட் வாங்கினா யாரை வேணாலும் உள்ளே விட போகிறாங்க. என்ன அந்த பையன் அப்படின்னு இப்போ அந்த கியூரியாசிட்டியில் நான் உள்ளே வந்திருக்கேன். என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் தம்பி ஸ்கேம் பார்க்கலாம். இது ஒரு 16 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. நான் பல விடைகளில் சொல்லியிருக்கேன் தம்பி எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ட்டு. இதுக்கே அப்படி பண்றான், பழைய தம்பி தானே மாட்டுவான்னு சொன்னேன். அப்போலாம் பல பேர் வந்து சப்ப கட்டு சண்டை போட்டு என்கிட்ட வந்து தம்பி கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கே எல்லாம் போறாவே அப்படின்ட்டு. கம்மியான பேர் தான், அந்த பயணிச்சு தான் பல பேர். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காரு. கார்ல பார்த்தீங்க அப்படின்னா 8 லட்சம் 30 லட்சம் 40 லட்சமா? நீயே அழுகிற. அது என்னோட ஃபேவரட் கார். 20 லட்சமா? 20 லட்சம் கார் வந்து அம்மாவை நான் கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தம்பி. அதுவும் 15 வயசுல. ப்ரோ இப்படி 15 வயசுல கொடுக்க முடியும்? நானும் வந்து கஷ்டப்பட்டு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 10,000 வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அந்த காசை தின்றது பூவரதே பத்த மாட்டேங்குது. இங்க எப்படிதான் வாங்கி கொடுக்க முடியும்ட்டு பல பேர். ஏன்னா நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அறிவு இல்லை. இந்த காலத்துல போய் உழைச்சிக்கிட்டு இருந்தா எப்படிங்க காரெல்லாம் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ண முடியும்? என்ன சார் ஏங்க நீங்கெல்லாம் 90s கிட்ஸுங்க, இவங்க தாண்டி வந்தாங்க 15 வயசா? என்ன சார் ரத்த கொதிப்பு பண்ணி பூபி சுகர் போய் உட்காந்துட்டு தெரியும். பட் இதுக்குள்ளதான் அவங்க கிட்ட ஸ்கேமே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது ஸ்கேம் என்ன அப்படின்றத பத்தி இனிமே தெரியாம பார்க்கலாம். போலா சொல்ல போயிடலாம். 15 வயசு பையன் ஸ்கேம். இந்த விஷயம் தம்பி பேர் பார்த்தா அன்பு. அவரோட பேர் அன்பா? அந்த அன்பு இல்ல, வேற அன்பா. இது இப்படி பல வீடியோக்கள் வந்து தம்பியை ஓட்டிட்டு இருப்போம். தம்பி போன்ற ஸ்கேம் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸ்கேம்னா வந்து காசு பணம் பார்க்கறது மட்டும் இல்லை. இது மாதிரி தம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதாவது எப்படின்னா ஆர்கனைஸ்டா எப்படி இவங்களை மக்கள் ஏமாற்றி லைக்ஸ் வாங்கணும், ரீச் வாங்கன்றத தம்பி இயக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன பையன் அழுது வீடியோ போட்டால் லைக் போடுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பையனை வச்சு பல வீடியோக்களை இறக்கிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி என்ன பண்ணுவார், நான் இவ்வளோ பண்ணுவேன், சேலஞ்சு பண்ணேன், முக்கு மேலே உட்காந்தேன், நைட்டு ஃபுல்லாக சுடுகாட்டில் பத்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ பண்ணி ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நெஞ்ச நக்கிற மாதிரி வீடியோ போட வேண்டியது. ஏன்னா சிரம் பண்ண நீ ஸ்கூல் தானே போயிருந்துருவான், அதை விட்டு என்ன கருமை சார்ஜ் பண்ணிட்டு இருக்க, இப்படி அடிச்சு எங்கள் அப்பா அம்மா அனுப்பாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்து பல பேர் அது பாவுப்பா தம்பி அப்படின்ட்டு இலகமனசா வந்து இல்லை ஸ்கால் பண்ணி விட்டாங்க. இது மட்டும் இல்லை, தம்பி பண்ண சேட்டைகள்லாம் வந்து பின்னாடி சொல்கிறேன் தம்பி வளர்ந்து வந்தார் அப்படின்ட்டு. இப்போ நடந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து கார் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு ரீல்ஸ் போட்டா. அப்படி போட்டோன்னு ஆச்சு, எல்லாரும் வந்து பல பேருக்கு வைத்திருச்சு நீ கொல்ட்டு
இந்த பூமர்கள் வந்து தம்பி வாழ்த்துக்கள்டா, நீ ஒரு இன்ஸ்பிரேஷன்டா அப்படின்ட்டு வந்து எப்படி வாங்கினா ஏது வாங்கினாங்களோ யோசிக்காம தம்பி இதை வாங்கிட்டான் கஷ்டப்பட்டு நினைச்சிட்டு கூட பார்த்து சொல்லியிருப்பாங்க. என்னதான் வந்து ப்ரொமோஷன் பண்ணாலும், என்னதான் வந்து யூடியூப் வீடியோ போட்டாலும், யூடியூப் ஆட்ஸ் அமௌண்ட்லாம் வச்சுலாம் இந்த மாதிரிலாம் வாங்கவே முடியாது. ஏன்னா 3 சேனல் வச்சு வீடியோ போட்டு என்னால வந்து 3 லட்சக்கான அடிக்க முடியல. அவங்களுக்கு எவ்வளவு வியூஸ் போகுது தெரியுமா? அப்படி 1 மில்லியன் 2 மில்லியன் போதும் ப்ரோ, அதை வச்சு வாங்கியிருப்பாருங்க கேட்டீங்கன்னா எங்கள் அப்பா ஓட்டு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏதோ தப்பு இருக்கு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கலாச்சாரே வந்துருச்சு. என்ன ஆகும்னா இவங்க போய் வீடியோ போட்ட உடனே நியூஸ் சேனல் நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதை எடுத்து போட்டாங்க 15 வயதில் தாய்க்காக ஒரு கார் வாங்கி கொடுத்த சிறுவன் அப்படின்ட்டு இன்னும் நியூஸ் சேனலில் போட்ட உடனே இன்னும் படித்தவங்க ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு இந்த விஷயம். பட் அங்கே தான் இருக்கு திகில் பைய ட்விஸ்ட்டு. அடுத்தது தலைமை இறங்கிறான். ஃபேமிலிஸு நான் எப்படி கார் வாங்கினேன் தெரியுமா? இந்த ஆப்பில் போய் தான் நான் வாங்கினேன், இந்த ஆப்பில் சம்பாதிச்சேன், இந்த ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா பயோலுக்கும் போய் பாருங்க, கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த ஆப்பில் காசு போடுங்க. அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கணும், அவங்கள காசு கட்டணுமா? என்கிட்ட காசு இருந்தாலும் அப்போ அந்த கார் வாங்கினதுமே பொய் தான் போல இருக்கு. அந்த ஆப்பு கம்பெனியாலேயே அந்த கட்டு காசை கையில் கொடுத்து வச்சு நான் கார் வாங்கினேங்கிற மாதிரி ஒரு இதை போடு. அவங்க அம்மா எல்லாம் வந்து அதில் நடிச்சிருந்தாங்க. அவருக்கு இப்படி செஞ்சு ஐயோ வருஷம் அப்படி முன்னேறிட்டே அப்படி இப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்பு இருக்கு, அதில் சேர்ந்து கார் வாங்கி கொடுப்போம்னு சொல்றதுக்கு பார்த்தா ரிவர்ஸில் வர்றாங்க. காரை வாங்கி கொடுத்துட்றாங்க. எப்படா வாங்கினேன்னு கேட்டால் இந்த ஆப்பில் தான். அப்படியா அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் அந்த ஆப்புக்கு போவாங்க. போயிருக்கீங்க பாருங்க, நீங்கள் யார் போயிருப்பீங்க? காசு சம்பாதிக்க அங்கே வர அங்கே வந்து என் காசு கொடுனா அப்பவே தெரியாம ஃப்ராடு ஆகிட்டு இந்த மாதிரி தலைவர் ஃப்ராடு ஆப்போட ப்ரொமோட் பண்ணி தான் காசு சம்பாதிச்சிருக்காரு. யாரு உண்மையாக போய் எனக்கு தெரியல. பட் படம் பண்றது இப்படிதான். கூஜா ரம்மின்ட்டு ஒரு ஆப் பேர் மாற்றப்பட்டுள்ளது. அந்த கூஜா ரம்மிக்கு யூடியூப் எல்லாம் இருக்குல்ல, கூஜா ரம்மி ஆப்னு தலைவன் வந்து ப்ரமோஷன் பண்ணிருந்தாரு. ஃபேமிலிஸு என்ன விட்டுறாங்க, ஃபேமிலிஸ் மட்டும் எடுத்துக்கவே மாட்டா. எல்லாரையும் வந்து ஃபேமிலிஸு ஏமாத்து உள்ளே ஃபாலோ பண்ண வச்சுட்டு கடைசியில் வந்து ஃபாலோவர்ஸ் கூட குத்துறது. நீங்க யோசிச்சு பாருங்க, சூதாட்டம்னாலே தப்பு தான். சூதாட்டம்னாலே அதை பழக்கறே தப்பு தான். கவர்மெண்ட் 15 வயசுல சூதாட்டப்பா. இது இன்ஃபுளுசரா வந்து நமக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். எல்லாம் நிறைய வரும், நான் பண்றது கிடையாது. ஓகேவா? அந்த மெயில நான் காட்டுறேன், மெயில காட்டலாம கூட தெரியல. முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் அழிச்சிட்டு பேர் அழிச்சிட்டு போட்டு விடுறேன். ஆனா வந்து தலைவர் காம்பினேஷன் உள்ள குதிச்சா அப்படி பல பேர் காசு ஏமாந்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிக்காங்க, தம்பி இந்த மாதிரி இருப்பா, காசு இருப்பா, அதுவா இருக்குப்பா அப்படின்ட்டு. இல்லக்கா அது மாதிரிக்கா இது மாதிரிக்கான்ட்டு இன்னொரு பிளவம் பண்ணிட்டு இருக்காரு தம்பி. ஆளு போதே நம்ம அப்படியே பல பேர் அடிச்சாங்க. அப்போ நம்ம சொல்லிருப்பேன் தெரியாம போயிட்டு ஃபேமிலிஸ் எல்லாரும் தப்பு பேசுறீங்க, நான் ஒரு சின்ன பையன் இல்லையான்ட்டு. இது சின்ன பையன் விட்டு கடை வச்சுட்டு தம்பி ஆளா பாத்துட்டு இருக்கேன். 15 வயசு தான் ஆகுது, இந்த 3 வருஷம் இருக்குல்ல, பார்த்துப்போம். அவன் வேற விஜய் கிட்ட போன் பேசுறேன். அது அடுத்த ஸ்கேவ். பொதுவா நம்ம ஊர்ல ஃபேமஸா இருப்பாங்க தெரியுமா, அவங்கள பிடிச்சிட்டு ஃபேமிலிஸு நீங்க அவருக்கு போன் பண்ணி பேச போற பாக்குறீங்களா சரி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் தம்பி ஃபுல் டைம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கேக்கு போன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அது பாதி எஸ்கே இல்ல அப்படின்ட்டு. இதே மாதிரிலாம் வந்து நான் வந்து ஏகேவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மேக்கப் பார்க்க போறான்ட்டு எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாய தூக்குற காமெடி மாதிரி. அப்புறம் பார்த்தா தம்பி வந்து ஏகேவை பார்க்க போல, ஏகேவோட படத்தை டீசர் பார்க்க போயிருக்கேன். சரி ஓகே, தலைவலி பேச போறேன், டிவிக்கு மாடுக்கு போறேன். ஏன்னா ஃபேமஸா டிவிக்கு நானே இல்ல. தம்பியோட ஸ்ட்ராட்டஜி படி எது ட்ரெண்டிங்கா இருக்கோ இந்த ட்ரெண்டிங்கோட நம்மள எப்படி பிளெண்டிங் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் தம்பி யோசிப்பா அப்படி. அதனால டிவிக்கே நான் மாடுக்கு போறேன் ஃபேமிலிஸ், நான் வந்து டிவிக்கே ஜாயின் பண்ண ஃபேமிலிஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். இன்னொரு படி போய் நான் வந்து ஃபேமிலிஸ் நான் தளபதி கிட்ட போன் பேச போறேன் ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு தளபதி கிட்ட போன் பேசன்ட்டு தம்பி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா எதுல பசங்க யாரும் வேற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நிஜமாதான் அது தளபதியே கிடையாது, எவ்வளோ ஒருத்தன் விஜய் மாதிரி நம்பிக்கை வந்துட்டான். வணக்கம் நண்பா, மாட்டு வந்தீங்கன்னு பார்த்தேன், ஸ்கூலுக்கு தான் போறீங்களா அப்படின்ட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த கமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, இன்னும் வாய்ஸ் பெட்டரா இருக்கும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். பல பேர் நம்பி பூமா இருக்க, பல பேர் வந்து தம்பி வாழ்த்துக்கள்ரா நீ இங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அவனை. இன்டர்வியூ எடுத்துருக்கீங்களா? ஆமா, மாசம் 10 லட்சம் வருமானம். அப்புறம் நிறைய பேர் வந்து இவரோட சக்சஸ் ஸ்டோரின்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பொழைக்கிறதுக்கு நான் இன்டர்வியூ ஆள் தவிர பார்க்க மாட்டீங்க, எப்படி அவன் சம்பாதிக்கிறான் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. உண்மையா சொல்றான், ஏஜ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான், நல்ல மார்க் எடுத்தான், அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டிருப்பேன். ஐபோன் கிவ் அவே
எவ்வளோ இருக்கு தெரியுமா? பேஜ் பார்த்தா பயங்கர ஆச்சரியமா ப்ரொமோஷன் தெரியுமா? இது வந்து எங்க அம்மா சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட்லாம் நான் ஏமாத்திருக்கீங்க எல்லாரும். இந்தியன்ஸை வந்து சென்டிமெண்ட் ஏமாத்திடலாம், அது அம்மா சென்டிமெண்ட் ஏமாத்திடலான்ட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அம்மா பையன் சென்டிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன். என்னன்னா வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒரு கம்பெனி, அதுக்கு விளம்பரம். ஃபேமிலிஸ் எங்க அம்மா கூட கிஃப்ட் கொடுக்க போற ஃபேமிலிஸ், அது கிஃப்ட பாருங்களே அப்படின்ட்டு 2 பேரும் போட்டோ வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கியா. எல்லாம் பேச கடைசியில ஃபேமிலிஸ் இது எங்க வாங்கினேன்னு தெரியுமா, இந்த எண்ணெய்க்கு தான் பிரிண்ட் போட்டு வாங்கினேன். ப்ரொமோஷனா ப்ரொமோஷன் பண்ணேன்டா, யாரா வேணா இதெல்லாம் அம்மா செல்லம் எழுதுகிற அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. சரி ஓகே, ஃபெஸ்டிவல்லாம் சொல்ல. ஆனா இதையே ஃபுல் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாங்க பிரச்சனையா இருக்குது. இந்த கார் இருக்கு தெரியுமா, அதுவும் அப்படிதான். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நிஜமா கார் வாங்கியாச்சா இல்ல அது ஜஸ்ட் வந்து இதுதானா? சும்மா கார் வாங்கின மாதிரி போலாம். அப்ப நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம். எதுக்கு? கார் பக்கத்துலயாவது நின்னுட்டு வந்துடுறேன். நம்ம அப்படி பண்ணலாம்னா அந்த பையன் கையில அந்த கட்டு காசை காட்டிட்டு நான் வாங்க போறேன்னா, நம்ம காட்டுறதுக்கு எங்க 32 ரூபா தான் இருக்கு, இதை எப்படி கட்டா கையில வச்சு காட்டுறது? எப்படி மடிச்சாலும் இவ்வளவுதான் வரும். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது இல்லையே. ஏஃபோ பண்டில் குட்டி குட்டியா கட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம்னா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஓமத்திர வாசனை வருதுங்கிற மாதிரி. என்னங்க இது வெள்ளை பேப்பர் மாதிரி இருக்கு. உண்மையா வாங்கினாலுமே நம்ப மாட்டாங்க. உண்மையா வாங்கி மைத்தார் அப்படின்னு போட்டா ப்ராம்ப்ட் கொடு, நானும் அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு வாங்க. ஆனால் அங்கே வந்து ஃபேமிலிஸு நான் வாங்க போகிறேன் ஃபேமிலிஸு அப்படின்னோடனே காசு தூக்கி கொடுத்துட்றது. ஏண்டா என்னடா பொழப்புது. ஒரு காலத்தில் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது பண்ணுறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா 30-35 வயசில் இருக்கிறவங்க. அப்போ நம்ம நினச்சோம் நம்மளும் 30 வயசு ஆகணும் ஸ்கேம் பண்ணுறேன்டா எல்லாரும். 33 ஆகிருச்சு. இப்போ பார்த்தா 15 வயசுல பின்னாடி இருந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. பின்னாடி போய் நீ அல்ல நீ உழைக்க தெரியாதவன். ஏன்னா நான் இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஸ்கேம் பண்ணாங்க 30ல், நான் 30க்கு போயிட்டு பார்த்தா 15ல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா ஐயோ ஐயோ, கடைசி வரைக்கும் நம்ம யாரையும் ஏமாத்தவும் தெரியாது, ஸ்கேம் பண்ணவும் தெரியாது, ஸ்கேம் ஆகிறதுக்கு மட்டும் தெரியும். ஒரு தரமாவது வாழ்க்கையில யாராவது ஏமாத்தலாம்னு பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஐயா. நம்மளும் எல்லாரும். ஆனா ஒரு நபரை மட்டும் நான் ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கேன். என்னையத்தான் நல்ல காலம் வந்துரும் நல்ல காலம் வந்துரும்னு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா என்னை நாளை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும்தான் என்கிட்ட ஒழுங்கா உருப்படியா ஏமாறுறது தெரியுமா. இதுல வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி அதை கால் கமிஷன் பார்க்கறது தான் வேலையே. ராஜா ரம்மிக்கு வந்து நான் இங்க பண்ண சொல்லல, இன்னொருத்தர் அக்கா ஒருத்தருக்காங்க டிக்கி அக்கா அப்படின்ட்டு. ஹீரோவே நல்லா இருக்கு, ஹீரோ ஜெயிச்சா இருந்துச்சா. ஓகே, பேர் சொல்லக்கூடாது, தப்பு. அடங்கப்பா, அவங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து பேட் கமெண்ட் போட்டா அசேஷமா திட்டு வாங்கி பேட் கமெண்ட் போட்டவன என்ன பார்த்தா இப்படி தெரியுதா நான் அப்படி தெரியுதா அப்படின்னு வாங்க. இன்டர்வியூ போயிட்டு வந்து என்ன போய் தப்பா பேச நான் வந்து கிழிச்சிருவேன் பாத்திக்க. அவங்க டேலாக் அதுதான், என்ன போய் தப்பா பேச நான் அடுத்தது பண்ணிடுவேன், நான் கருப்பு கறி தெரியுமா அப்படின்னு வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு 10 மணிக்கு லைவ் இருக்கு அங்க வாங்க நம்மளாம் ஜாலியா பேசலாம். அது ஏஎம், இது பிஎம், அது வேற வாய், இது வேற வாய். இது காலையில 10 மணி, இது ராத்திரி 10 மணி. ராத்திரி 10 மணிக்கு வந்தா லைவ் வரேன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் காத்தாலும் இருப்பாங்க, பேசும்போது மட்டும் உச்சயமா பேசுவாங்க. இதை நம்ம சொன்னா தப்பு பண்ண விட்டுருவானுங்க. நீ எப்படி பேசலாம், அந்த சேவிங் பண்ற இந்த சேவிங் பண்ற, பெண் தப்புனா பண்ணட்டும்டா, நீ ஏன்டா கேக்குற அப்படின்றானுங்க. உனக்கு என்ன, நீ கமெண்ட் பண்ணிட்டு போயிருவ, காசு ஏமாதான் தெரியும் வழி என்னன்ட்டு. நீ ஒரு பூமர் இடம் பண்ணிட்டு போயிருவேன். நீங்க பிரதரா பூமரா? இல்ல தார் கார் வந்து சன் நியூஸ் ஏதோ நியூஸ் சேனல்லே போட்டாங்க. எனக்கு டவுட், நிஜமாலே கார் வாங்கிட்டாங்களா இல்ல வந்து சும்மா நின்று மகாபலிபுரம்ல யானை நிக்கும்ல பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கலாம்ல அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. அது எப்படி நான் சில பேர் வந்து விஜய் ஃபேன் இருப்பாங்க, சில பேர் அஜித் ஃபேன் இருப்பாங்க. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு நேர்மைன்னு ஒன்று இருக்கும். நேர்மை என்னத்த நேர்மை, ஓகே, அதுதான் அந்த ரசிகர்ன்ற ஒரு இது வச்சுக்குவாங்க. ஒரு பிரின்ஸ் வச்சுப்பாங்க. விஜய் படம் தான் பேசுவோம், அஜித் படம் பேசுவோம் அப்படின்ட்டு. சரி, யூடியூபர்ஸே வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தளபதியை மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆப்போசிட் படம் பார்ப்பாங்க. ப்ரோ தப்பெல்லாம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நாடக ஃபேன் தான், செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3 பேர் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து இவரு மட்டும் தான் சப்போர்ட் பண்ண நேர்மை இருக்கும். தம்பிக்காரெல்லாம் கிடையாது, யார் ட்ரெண்டிங் இருந்தாங்களோ அவங்க தான்.
நீ சாதாரண குஞ்சு இல்ல. அஜித் படம் ட்ரெண்டிங்ல இருக்கா, அஜித் படத்துக்கு ஒரு முட்டு. விஜய் இப்ப ட்ரெண்ட்ல இருக்காரா, விஜய் படத்துக்கு ஒரு முட்டு. எந்த அளவுக்குன்னா சூப்பர்மேன் படத்துல நம்ம கந்தகாரப்பு கத்தின்னு இருப்பாரு பூட் நைட்ல போயிட்டு, அந்த மாதிரி ஃபேமிலிஸ் நம்ம இப்ப தளபதி வீட்டுக்கு வந்துருக்கோம் ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு பூட்டை விட்டு கேட்ட காவச்சிக்கிட்டு தான் பண்ணிட்டு இருப்பா. அதுல தூரம் வந்திருக்காருல, அதை பாராட்டி தம்பிக்கு லைக் போட்டு விட்டுருக்கலாம். இது எதெல்லாம் தெரியுமா, மலேசியால ஆன்லைன் சந்திச்சுல ஃபேமிலிஸ், நான் மலேசியாக்கெல்லாம் வந்து ஃபேமிலிஸ் உள்ளே உள்ள ஃபேமிலிஸ் பார்த்தோட கருத்து வச்சு அது விட்டாங்க ஃபேமிலிஸ். வெளியே போடா சின்ன பசங்க அலோடு இல்லை நம்ம சின்ன பசங்க இல்லையா, நான் சொல்லல, அது பையன் தான் சொல்லிட்டாங்க. அவன் ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அதான் கீழே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, ஆடியோ லாட்ஜுக்கு போனேன், டிக்கெட்டை காட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டை காட்டு அப்படின்னுட்டு. உங்க வேலை என்ன? வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுது, வீடியோ எடுக்கிறது. அங்கே போய் என்ன உள்ள விடலைன்னும் போது ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்களா? அதான் அந்த வாசலில் நின்று இங்கே பாருங்க நான் அங்கே தான் நிற்கிறேன், உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க ஃபேமிலிஸ்ன்னு போட்டிருக்கலாம்ல. அங்கே போகிறது கையில் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்த கட்சி கொடியெல்லாம் போட்டுட்டு அவங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து நான் போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவை கட் பண்ணுனா இருட்டில் உட்காந்து அழுதுகிட்ட ஒரு வீடியோ. மலேசியாவுக்கு போனது வந்ததெல்லாம் காட்டல. என்ன தம்பி ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. இல்ல இவ்வளவு செலவழிச்சு போறாரு, அதெல்லாம் எடுத்திருக்கலாம் தானே. அதெல்லாம் எடுத்திருக்கலாம். போயிட்டு இங்கே அழுறது என்னன்னா, என்ன நம்புங்க நான் போனேன் அங்கே மலேசியாவில் கேட்டு பாருங்க, எங்களுக்கு தெரியாது. அவனுக்கு அவன் சாவலுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுங்க, அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. மலேசியா மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன். நீ ஆடியோ லான்ச்சுக்கு போனியாடா? நானும் போகலை, அவனும் போகலை, எங்களையும் விடலை. அதான் வயசு எங்களையும் விடலைங்க, வயசு கம்மின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி சொல்லுவோம் அப்போ மாட்டுவான் தம்பி. நான் தம்பியை மலேசியாவில் பார்க்கல, அதே மாதிரி தம்பியும் எங்களை பார்க்கல. தம்பி ஆடியோ லான்ச்சுக்கு போனது உண்மைன்னா நாங்கள் போய் தம்பியை பார்க்காம வந்ததும் உண்மைதான். ஆக மொத்தம் தம்பி வரல. தெளிவாக புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டவுட்டே எதுவும் இல்லையா? அப்புறம் நீ போனியா போகலையெல்லாம் கேட்கக்கூடாது. உருட்டு தானே வழக்கமாக உருட்டுறது, காசாக பண்ணமா வாயில் போய் சொல்கிறதுக்கு என்னத்து. ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் போகலன்ட்டுலாம் கழுவி விட்டுனதுக்கு அப்புறம் தம்பி என்ன பண்ணிருக்கியான், ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கியான். யாரு கூட அப்படின்னா தளபதி கூட நீங்கள் அனுப்பிங்க, அதுவும் மலேசியா போட்டு தளபதியை பார்த்து எடுத்திருக்கியான் அப்படின்ட்டு. அதுதான் இல்லை, ஜிமினில் போயிட்டு ப்ராம் படிச்சு எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோவை. என்னடா இது, என்னடா இது, இதுல வேற கலையும் போறதுக்கு முன்னாடி ஃபேமிலிஸ் நான் விசா எடுத்துட்டேன் பாருங்க ஃபேமிலிஸ், ஏர்போர்ட் ஷீட் எடுத்து அப்பா பாஸ்வேர்டை சொருவி ஃபேமிலிஸ் நான் டிக்கெட் ஃபேமிலிஸ் எல்லாம் மலேசியா ஃபேமிலிஸ் உருட்டு வேற. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? நீங்க தான் கேட்டு வச்சிங்களேன், கரெக்டாக வியூஸ் போகல குறைஞ்சி வச்சிங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணோம் ஃபேமிலிஸ், இதுக்கப்புறம் வீடியோ ஒரு மாதிரி தெரியல ஃபேமிலிஸ், நம்ம கேமராமேன் அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் அடிச்சு போட்டாரு ஃபேமிலிஸ், கேமரா பிடிக்க போட்டாங்க ஃபேமிலிஸ்ன்ட்டு தம்பி என்ன பண்ணுவோம் அழுதுகிட்டே வீடியோ போடுவோம். அதை பார்த்து இறக்கப்பட்டு இப்போ நிறைய லைக் பண்ணுவாங்க. இறக்கப்பட்டு தெரியுமா, இதெல்லாம் காரணம். நீங்கள் இறக்க புத்தி நம்மளுக்கு நல்லது தான், உண்மையை இறக்க காட்டுறது நல்ல விஷயம், மனிதாபிமானம் நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்களை காமிச்சு ஏன் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. உங்களை இறக்க போகிறோம் நான் தப்பு சொல்லு, உங்களை அவங்க சீட் பண்ணிட்டான், அதுதான் வந்து கஷ்டமா இருக்கு. இல்லவே இவரே ஃபேக் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு தம்பி நான் அங்கே பார்த்தேன்டா தம்பி இது பண்ணான்ட்டு இவரே ஃபேக் அஃபண்ட் பண்ணிக்கிறது. ரிப்ளை வர பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டைம் உங்களை கண்டிப்பா நான் மீட் பண்றேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் நான் ஃபேக் எடிட் அஃபண்ட் பண்றேன். இந்த மாதிரி இதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது, இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பி வந்து மைண்ட் ஆகிறதுனாலையும் இது வந்து என்னன்னு தெரியல, யாரும் கண்டுக்கல, இப்போ எலெக்ஷன் டைம்ல யாரும் கண்டுக்கிறதுனாலையும் தம்பி பொழைச்சிட்டு இருக்கேன். ஐபிஎல் மூவி வந்துச்சுங்களே டிடிஎஃப், அதுக்கு என்ன அலப்பறை பண்ணிட்டு இருந்தா அப்படி தெரியுமா? டிடிஎஃப் வாசனருக்கு முத்தம்லாம் கொடுத்து மூவி ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிருந்தாரு. ஸ்கேமருக்கு முத்தம் கொடுத்ததால் டிடிஎஃப் வாசன் கைது வந்தாலும் அவரை சொல்ல முடியாது. அண்ட் ரீசெண்டாக டிடிஎஃப் வாசன் அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும்ல, அது போஸ்ட் போட்டிருக்காருல, டிடிஎஃப் வாசன் நம்ம டிடிஎஃப் வாசன் அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ், நான் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தேன், நான் இப்போ தான் பார்த்தேன், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இதெல்லாம் எவன் ஃபேமஸாக இருக்கணும் அவங்களெல்லாம் வந்து இது பண்ணுறது. அப்படியே இது எனக்கு புரியல. பேரண்ட்ஸ் தான் நீங்கள் பத்த பையன் அப்படி பண்ணிட்டு இருக்கான், நாளைக்கு அவன் வளர்ந்தானா நம்ம இப்படிலாம் பண்ணமேன்ட்டு அவனுக்கே தப்பான்னு தோணும், எல்லாரும் திட்டி எங்கேயாவது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பேரண்ட்ஸ் தான் நீங்கள் காசு வருதுன்றாங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? இதுவரை பழைய வீடியோவில் மிளகா தூள். ஐயா இப்போ தெரியுதா நீங்கள் ஏன் இன்னும் 3 லட்சம் ரூபாய் கடன் நடக்கலன்னு? இப்படித்தான் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவனை மாதிரி இறங்கி ஸ்கேம் பண்ணுங்க சார். நீங்களும் ஃபேமிலிஸ் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போனேன் வந்தேன்னு ஏதாவது போடுங்க. நீங்க பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுங்க, அடுத்தது நாங்களும் பண்றோம். நம்ம கடன் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம மற்றவங்களுக்கு கடன் கொடுப்போம் சார். எப்போதான் நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறது? கொடுப்போம். ஏன்னா சார் நீங்க
அந்த பையன் அழகான ஒரு வழியை காட்டியிருக்கான், அவனை போட்டு கொடுக்குறீங்க சேனல்ல வந்து. ஐடியாவை எடுத்தோமா பண்ணமான்னு இருக்க வேணாமா? இப்படி நீதி நேர்மை நியாயம்னு இருந்தா எப்போ சார் கடன் அடைக்கிறது? என்ன சார் தேய்ச்சிக்கிட்டு படுக்கணும், உப்புல முட்டி போடணும், பரோட்டால 7 ஊத்தி சாப்பிடணும். இப்போ அதுவே ஃபேக் நீ தெரியுமா? மிளகாத்தூள் வந்துட்டு கேசரி போட்டு காய் தின்னுட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே ஒரு வியூஸுக்காக ஒரு 10 பையன் பண்ணுறான்னு. வீடியோ எடுக்கிறது பையன் கிடையாது, வீடியோ எடுக்கிறதே ஆளுங்க இருக்காங்க, எடிட் பண்ணுறது ஆளுங்க இருக்காங்க. சின்ன பையன் பண்ணவே முடியாது. பையன் பையன் பண்ணுறான்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்க கூட கேன யாருமே கிடையாது. இப்படி பண்ணுறான்னு அது செய்ய தப்பு அப்படின்னு எங்கேயாவது தோணுதா? உங்களை பேரண்ட்ஸுக்கு அறிவு இருக்கானே தெரியல. காசு வந்தால் போதும் இருப்பீங்களா? வெறும் பணம் அப்படின்ட்டு சொன்னாலுமே பணம் முக்கியம்தான். பணம் புகழ் கிடைக்குதுன்ட்டு என்ன வேணா பண்ணலாம் நினைக்காதீங்க. நாளைக்கு இப்படியே போச்சுன்னா பையன் மனிதா இருக்கான், நேச்சரா மாறுவான். மாறினவனதான் எல்லாம் மாறும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. எனக்கு என்னன்னா இவெல்லாம் ஸ்கேம் பண்ற அளவுக்கு இவெல்லாம் ஸ்கேம் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஏமாளியா இருக்கீங்க, கஷ்டமா இருக்கு. ஏமாறுறது வரைக்கும் ஏமாத்துக்கு தான் செய்வோம். அவன் சின்ன பருவத்துலையும் இருக்கான், விக்டிம் கார்டுன்னு பயன்படுத்தலாம். ஃபேமிலிஸ் சின்ன பையன் ஃபேமிலிஸ் ஒரு தட்டி மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா கோவங்கள் வருகிறது மக்களே, கோவங்கள் வருகின்றன. இதெல்லாம் வந்து ஆக்சிலரேட் பண்றது நம்ம போடுற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்ல தான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தான். தயவு செஞ்சு கும்மா இல்லாம எல்லாரும் இது பண்ணுங்க. சின்ன பையனாச்சே கியூட்டா இருக்கான்னா அதெல்லாம் நம்பி ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தை ரூபத்தில் பல குட்டி சாத்தனம் உழவு கொண்டிட்டு இது இந்த இன்ஸ்டாகிராம் இந்த பையனை சொல்ல வேற சொன்ன ஓகேவா? ஆனா அந்த பையன் நல்லா கியூட்டா அழகா பேசுறான். எனக்கே அதுதான் அதை வச்சுதான் ஏமாத்துறது. எனக்கே தோணுச்சு. அப்புறம் வந்து ஒரு வீடு ஃபுல்லா விக்டிம் கார்டு தான். நான் சின்ன பையன் ஃபேமிலிஸ், நான் இது ஃபேமிலிஸ், அதே மாதிரி வீட்டை காமிச்சிருப்பான் ஃபேமிலிஸ். இதான் எங்க வீடு ஃபேமிலிஸ், என்னோட ஓட்டு வீடுலாம் கஷ்டப்பட்டு ஃபேமிலிஸ், இது வெறும் வாடகை வீடு அப்படின்ற மாதிரி ஃபீலா விட்டுருப்பான் ஓகேவா? அது உண்மையா வீடு அதான். நான் ஷூ எடுக்காம வீடு வேற மாதிரி இது. அது உண்மையா பையான்னு தெரியல. அதுலயும் விக்டிம் கார்டை ப்ளே பண்ணி இப்போ நான் மட்டும் நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னா 10 மாடி வாடகை உட்காந்துட்டு இருக்கேன், நானே வாடகை உட்காந்துருக்கேன். உனக்காக சொன்ன ஸ்ட்ரீட் போட வீடு இருக்குடா, அது கூட இல்லடா. ஒத்துக்கிற மனசுலனாலும் ஒரு ஷீட் போட காமிச்சிட்டு ஃபேமிலிஸ் இந்த வீட்டுல தானே இருக்கு ஃபேமிலிஸ். சொன்னா லேண்ட் இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, ஓட்டு வீடு இருந்தானே சீட்டு வீடு இருந்தானே நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன, எனக்கு அது கூட கிடையாது. அது விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி தம்பி நீ கவலை படாதிருப்பா, அவனுக்கு லைக் போடுறப்பா ஃபாலோ பண்றப்பா அப்படின்ட்டு இவங்க ஃபாலோ பண்றாங்க. அவன் என்ன பண்றான், என் விசுவாசம் டாஸ்க்குடா அடுப்புல விட்டுறான் ஃபாலோவர்ஸ். ஃபாலோவர்ஸ் இதான் கண்டென்ட் ஓகேவா? பேச விரும்பல, இதான் கண்டென்ட். இதுமா ஐயோ பண்ணியிருக்கேன் ஓகேவா? அதெல்லாம் உட்காந்து பேசணும்னா இது பீரோல் சேர்க்க கஷ்டப்படுங்க. மூஞ்சி காட்ட போறது இல்லை, ஃபுட்டேஜ் காட்ட போறது இல்லை. இப்போ கார்பரேட் பிரச்சனை தலைவலியா இருக்கு. நானே 3 மாசம் வீடியோ போடல இந்த கார்பரேட் பிரச்சனையால. நல்லது பேச போய் நான் இதாகிட்டு நான் 3 வருஷம் போகல, தலைவலி ஆயிடுச்சு ஓகேவா? யூடியூபுக்கே நான் போனான்றாலும் ஆயிடுச்சு. இப்போ நான் வயிற்று பழப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லது பேசினா இதுவே இல்லைங்க. இங்கே கேட்ரஸை தாண்டி அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து இங்கே வாழ்வாக இருக்கிறது. காலம் கெட்டு கலிகாலமாக உள்ளதுன்னு காலம் கெட்டு போய் கிடைக்கும். ஸோ அது நம்ம அடிக்க வச்சு தான் ஆகணும். வீடியோவில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இன்ஸ்டா எனக்கு டேக் பண்ணீங்க. அதான் இந்த வீடியோ அடுத்து பையன் பேசியிருப்போம் ஓகேவா? அப்போ வந்து கிளிம்ஸாக பேசியிருப்போம். ஃபுல் வீடியோ போகிறலாம் அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஒரு இது இல்லை, தம்பியோட வளர்ச்சியை பார்த்துட்டு மிக்க இன்னும் வந்து நீங்க அஸ்வத் மேதா மாதிரியோ விஜய் மல்லா மாதிரியோ இன்னும் பல சாதனை விருதுல வாங்குவீங்க என்று என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. நிறைய அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல இந்த பையனுக்கு. நிறைய அவார்ட் மாஸ் எல்லாம் பார்த்தேன் ஓகேவா? எதுக்கு ஸ்கேம் பண்ணதுக்காக 2025 விஜய் மல்லையா விருது இல்ல வந்து அஸ்வத் மேதா விருது அப்படின்னு கொடுங்க, கரெக்டா இருக்கும். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். 15 வயசுல ஸ்கேம் பண்ணியிருக்கான், கார் வாங்கியிருக்கான், விஜயோட ஃபோனில் பேசியிருக்கான், மலேசியா வந்து போயிருக்கான், அவார்டு வாங்கிட்டான். இப்போ நம்மளெல்லாம் திட்டுவாங்களே. 33 வயசுல நீ ஒரு கருவாடாவது வாங்கினாடா? இல்லையே. அச்சோ, நான்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த ஏதாவது மாஸ் பிஜிஎம் எல்லாம் கேட்கும்போது, வில்லன் பிஜிஎம் எல்லாம் கேட்கும்போது அதை கேட்டுட்டு யோசிக்கிறது, நான்லாம் ரொம்ப கெட்டவன் போல இருக்கியே, நான் கெட்டவன்டா. யாரு நீயா? போடா பாலை குடிச்சு படுறா பேசாம. கெட்டவன் மூஞ்சி மாற கட்டை மாதிரி ஏதாவது கீரில் போட்டு ரஃப்பாக பிஸ்னஸ் பண்ணுங்க தம்பி. பிஞ்சு மூஞ்சா இருக்கு, பார்த்தில்ல ப்ராடக்ட. 15 வயசுல ஸ்கேமுன்னு. 15 வயசுல என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? விளையாட்டு சாமான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்து பேச அவனை பார்த்து இல்லை. என்னடா நீ வேஸ்ட்டு. பரவாயில்ல சார், வேஸ்ட்டாகவே இருந்துட்டு போகலாம் இந்த விஷயத்தில். ஸ்கேம் பண்ணி கேக்கெல்லாம் நம்மளை கழுவி ஊற்றி தேவையாது. வேணாம் சார், இல்லாட்டி மட்டும் பண்ணிடுவீங்க. இல்லைப்பா கேக்கே மட்டும் இல்லைன்னா நான் ஸ்கேம் பண்ணி கிழிச்சு நான் பண்ணிடுவேன். நீ தைரியம் இருக்கா? இல்லை,
8 மணிக்கு மேலே சொந்த வீட்டில் இருந்து பெருக்கி எட்டி பார்த்தா இருட்டா இருக்குன்னு பயத்தில் ஓடி போய் ரூமில் படுக்கிற ஆள் நீ. 10வது மாடியில் இருந்துக்கிட்டு இப்படி எட்டி பார்த்தா இருட்டு அப்படின்ட்டு ஓடி போய் படுத்துக்கிட்டு இவர் ஸ்கேம் பண்ணி நோட்டுறாரா. இப்போ கேட்க மட்டும் வீடியோ போடுறதுக்கு இல்லைன்னா இன்னும் எல்லாரையும் ஸ்கேம் பண்ணியிருப்பேன். போடா போடா போய் படுறா, வீடியோ பண்ணி பாட்டு போய் படுறா. அப்படித்தான் என்ன நானே திட்டிக்க வேண்டியிருக்கு. இவருக்கு அந்த காப்பிரைட் இஷ்யூ வர்றதுனால தான் அந்த பையனோட எந்த ஃபோட்டோவோ எதுவும் நான் தான் யோசித்தேன், எடிட்டிங் பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா அது ஆமாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தானே ஒரு இஷ்யூவில் மாட்டினார். நல்லது தான் அது. எனிவேஸ் அது என்ன இஷ்யூன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். அப்போ கார் வாங்கலைல்ல, ஏன்னா நம்மளும் உண்மை ஒத்துக்குவோம். வைத்தறிச்சல் லைட்டாக எனக்கு இருந்ததுங்க, எனக்கு 15 வயசுல ஜீப்பெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு. நானும் மனுஷன் தானே, வாங்கலைல்ல. அப்பா கொஞ்சம் நிம்மதியாக போய் படுத்துனேன். நாளைக்கு வேறு வீடியோவில் வந்து சந்திக்கிறேங்க. டேக் கேர். பாய்.